ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஸ்ரீ தேம்பே மகராஜ் குரு சரித்திரம் அத்தியாயம் 23. 20வது சாதுர்மாஸ்ய விரதம். ஹவானூர் 1910. மகராஜ் அவர்கள் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்த ஹவானூர் என்ற இடத்தில் தமது 20வது சாதுர்மாஸ்ய விரதத்தை துவங்கினார். அங்கு இருந்த திரிபுர கந்தேஸ்வரர் ஆலயத்தில் தங்கியிருந்தார். அங்கு அவர் வியாச பூஜை நடத்தியதை பார்த்த அவ்வூர் மக்கள் அவரை ஒரு மகரிஷியாகவே கருதி மதித்து போற்றினார்கள். வாமன் ராவ் குலாவணி மகராஜை தரிசிப்பதற்காக வந்தார். மகராஜ் அவரிடம் தாம் ஹவானூரில் இருப்பதை ஒருவருக்கும் கூற வேண்டாம் என்று உத்தரவு இட்டார். அப்பொழுது கோபால் புவா என்பவர் இரவும் பகலும் பஜனை நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருந்தார். அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவருடைய பக்தியைக் கண்டு புகழ்ந்து அவர் கூறியவாறே ஸ்ரீ குரு சரித்திரத்தை சப்தாகமாக 7 நாட்களில் பாராயணம் செய்தார்கள். பாராயணம் முடிவடைந்தது. அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 500 பேர்களுக்கு மேல் அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது மகராஜ் அவர்கள் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தினார். எல்லோரும் உணவு அருந்த துவங்கும் முன்னர் இறைவனின் நாமத்தை கூறிவிட்டு உணவு அருந்துமாறு கோபால் புவா கூறினார். மகராஜ் அவர்கள் அங்கு உண்பதற்காக அமர்ந்திருந்த ஒரு சிறுவனை அழைத்தார். அவனிடம் எல்லோரும் பகவானின் நாமத்தை கூறுகிறார்கள், அதை போலவே நீயும் கூறுவாயாக என்றார். அந்த சிறுவன் மிகவும் கம்பீரமாக அவர் கூறிய மந்திரத்தை உச்சரித்தான். இதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள். காரணம், அச்சிறுவன் பிறந்ததிலிருந்து இத்தனை வருடங்களாக வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிறவி ஊமையான அந்த சிறுவனை பேச வைத்த அற்புதம் அந்த ஊர் மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்து ஊர்களிலும் காட்டு தீயை போல பரவியது. ஒரு நாள் இரவு பஜனை நடந்து கொண்டிருந்த போது தீவிர வைஷ்ணவரான சேஷாஸ்திரி என்பவர் தமது சகோதரியுடன் அங்கு வந்திருந்தார். அவர் மகராஜ் அவர்களிடம், சுவாமி, என் சகோதரிக்கு தற்பொழுதுதான் திருமணமாகி இருக்கிறது. திடீரென்று அவருடைய 2 கால்களும் செயலிழந்து விட்டன. அவர் பழையபடி தன்னுடைய கால்களில் சக்தியை பெற்று தமது கணவருடன் இல்லற வாழ்க்கை துவங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மகராஜ் உடனே தமது கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து அவளின் கால்களில் தெளித்தார். அவருடைய தீர்த்தம் அவளின் உடல் மீது பட்டதும் ஓர் அலறல் சத்தம் கேட்டது. அதுவரை அவளை பிடித்து இருந்த தீய ஆவியானது போகிறேன் போகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அவளை விட்டு பிரிந்து சென்றது. என்ன அற்புதம்! அந்த பெண் சுறுசுறுப்பாக எழுந்து ஓட ஆரம்பித்து விட்டாள். அதை பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் அதிசயத்தார்கள். மகராஜ் அவர்கள் வனவாசி என்ற கிராமத்தில் இருந்தபொழுது அக்கிராமவாசி ஒருவர் சுவாமிகளிடம், எனக்கு ஒரு வீடு கட்டும் பாக்கியமே இல்லை என்று புலம்பினார். நான் ஒவ்வொரு முறையும் வீட்டை கட்டி முடிக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு அதை இடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறேன். இதுவரை 10 வீடுகளை இடித்திருக்கிறேன். ஆகையால் கருணையோடு அருள் செய்யுங்கள் என்று நமஸ்காரம் செய்தார். மகராஜ் அவர்கள், இதற்கு காரணம் நீ சென்ற ஜென்மத்தில் செய்த தவறே ஆகும். சென்ற ஜென்மத்தில் நீ ஒருவரை மிகவும் துன்புறுத்தி உள்ளாய். அவர் மனம் சாந்தி அடையாமலேயே இறந்துவிட்ட காரணத்தால் இன்னும் எத்தனை முறை நீ வீட்டை கட்ட முயற்சித்தாலும் அது நடக்காது. ஆகையால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நீ ஒரு சாந்தி ஹோமம் செய்ய வேண்டும்
என்று கூறினார். அவரும் மகராஜ் கூறியதைப் போல சாந்தி ஹோமம் நிகழ்த்தினார். அந்தணர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உடனடியாக அந்த தீய ஆவி அவருடைய இடத்தை விட்டு சென்றுவிட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வீடு கட்டும் பணியை தொடர்ந்த அவர் எந்த தடங்களும் நேராமல் வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசமும் செய்தார். ஒரு நாள் மகராஜ் அவ்வூர் காட்டுப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ யானைகள் கூட்டமாக அவரை நோக்கி வந்தன. அதை பார்த்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மகராஜ் எங்குமே செல்லாமல் அதே இடத்தில் நின்று கொண்டார். என்ன அற்புதம்! அடுத்த வினாடி அந்த காட்டு யானைகள் மகராஜ் அவர்களை வலம் வந்து சுற்றி சென்று விட்டன. மகராஜ் ஒரு முறை கிருஷ்ணா நதி சங்கமமாகும் இடத்திற்கு சென்றார். இங்கு இருந்த மலைப்பகுதியின் முன் ஒரு காலத்தில் மகரிஷி விஸ்வாமித்திரர் தவம் செய்திருக்கிறார். அங்கிருந்து அவர் புறப்பட்டவுடன் அவருடைய தியானத்தில் தமக்கு ஏதோ ஒரு துன்பம் வரப்போவதை உணர்ந்தார். தொடர்ந்து பிரயாணம் செய்ததாலும் பாதங்களில் அநேக விஷமுட்கள் ஏறியதாலும் சில நாட்கள் சரியான உணவு கிடைக்காததாலும் அவருடைய உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. விஷக்காய்ச்சல் அவரை முழுமையாக ஆக்கிரமித்த அந்நிலையாலும் அங்குள்ள சிலர் சுவாமிக்கு ஒரு குவளை மோர் கூட தர மறுத்தார்கள். அவரை பற்றியும் அவதூறாக பேசினார்கள். மகராஜ் மௌனமாக அங்கிருந்து வெளியேறினார். இறுதியாக குருகட்டி என்ற இடத்திற்கு வந்தார். இந்த புனித ஸ்தலம் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்த இடம். அங்கிருந்த மக்கள் ஊருக்குள் செல்ல வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 20 மைல் நடந்து செல்ல வேண்டும். அங்கு ஒரு அமைதியான குகை உள்ளது. கிருஷ்ணா ஆற்றின் மறுகரையிலிருந்து படகுகள் மூலமாக அந்த பகுதிக்கு அடைய முடியும். மகராஜ் அங்கு சென்றவுடன் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் அவருக்கு காட்சியளித்தார். அவர் அடுத்த சாதுர்மாசிய விரதத்தை அங்கேயே கழிக்குமாறு உத்தரவிட்டார். அதே சமயத்தில் அங்கிருந்த ஆலயத்தில் பூஜை செய்யும் பீமனா என்பவரின் கனவில் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் காட்சியளித்து, என்னுடைய வாசுதேவர் 1 மாத காலம் இங்கே தங்கியிருந்து தியானம் செய்ய போகிறார். அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அவர் உணவு இன்றி ஒருவேளை தவித்தால் நீ துன்பப்படுவாய். இது என்னுடைய கட்டளை. இந்த 1 மாதமும் அவரை விட்டு நீ எங்கேயும் தொலைதூரம் செல்லக்கூடாது என்று உத்தரவிட்டார். குருகட்டியில் மகராஜ் அவர்கள் தனது 21வது சாதுர்மாசிய விரதத்தை துவங்கினார். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. பரமஹம்ச பரிவ்ரஜகாச்சாரிய ஸ்ரீ வாசுதேவானந்த தேம்பே சரஸ்வதி சுவாமிக்கு ஜெய்.